குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 18/7/2025 ஸ்வர்ண கேரளம் ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 12க்கான கேரளா லாட்டரி கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 16ஆம் தேதிக்கான என்னோட கெஸிங் என்ன கொடுத்துருந்தேன்னு பார்த்துட்டு இன்றைக்கான கெஸிங் பார்ப்போம். 16ஆம் தேதிக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு கொடுத்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 046 பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா 492 4 இருக்குது, அது 92 பாஸ் ஆகிருந்துச்சு. 46 பாஸ் ஆச்சு, 92 பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்த நாள் 78, அது 278 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 28 92 பாஸ் ஆகிருந்துச்சு. 46 பாஸ் ஆகிருந்துச்சு. 28 பாஸ் ஆச்சு. 278 இதில் 28 பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு எகைன் 28 பாஸ் ஆகிருக்கு. 280 ரிசல்ட்டு 278 பாஸ் ஆகிருந்துச்சு. எகைன் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னாலும் 280 பாஸ் ஆகிருந்துச்சு. நேற்று பார்த்தோம் அப்படின்னா 69 பாஸ் ஆகிருக்கு. 6996 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கும் இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இப்போ 5 நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் உள்ள நம்பர்ஸ் தான் வந்திருக்கு. 46 92 28 எகைன் 28 96 பாஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கும் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி, அதாவது இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா 669 வந்திருக்கு. 66 வந்ததுனால கண்டிப்பாக சிங்கிள் 1 இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். யாரோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 1, அது 66 இருக்கிறதுனால கண்டிப்பாக 1 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அது மாதிரி 1 வந்துச்சு அப்படின்னா 1 9 1 4 1 2 1 6 1 8 அப்படிங்கிற ஏதோ ஒரு நம்பரோட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த பாக்ஸ்ல இருந்து வந்துருந்துச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 2 0 அல்லது 0 2. இப்போ நான் இதுக்கு ஆப்போசிட்டில் வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு கொடுத்துருந்த நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 அல்லது 30, 20 இருக்குது, 30 இருக்குது. ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 280 3ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 8, 280 பாஸ் ஆகிருக்கு. ஓகே, ஆல் போர்டில் 20 பாஸ் ஆயிடுச்சு. ரிசல்ட்டு 280. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 278 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர் 20 20. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 20, இங்கே 20, இங்கே 2 பேஸ் பண்ணி 8. இப்போ 280 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 696, இந்த பாக்ஸில் 69 அப்படிங்கிறது இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸையும் கொடுத்துருங்க, உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னைக்கான கெஸ்ஸிங்கில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. இப்போ 17ஆம் தேதி, அதாவது நேற்று ரிசல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க 669 696 அப்படின்னு பாக்ஸில் வந்திருக்கு. 696 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. 17 16 வரல, 15 ஒரு நாள் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 278 அப்படியே ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. 278 இங்கே பார்த்தோம் அப்படின்னா 669 278 17 15. அடுத்து 13 பார்த்தீங்க அப்படின்னா 492, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர் 492, அதாவது 942ங்கிறது 492. இப்போ இது 13 15 17 444 வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் 669 அப்படிங்கிறது கீழே பாஸ் ஆயிருக்கு. இப்போ 13 15 17 பாஸ் ஆயிருக்கு. 18 இதை பேஸ் பண்ணி வரலாம், இல்லை 19 இந்த 2 நாளில் கண்டிப்பாக. ஆல்ரெடி 124 421ங்கிறது 124 பாஸ் ஆகிருக்கு. எகைன் அந்த நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா 421 550 அப்படிங்கிற இந்த 2 நம்பர் கண்டிப்பாக இன்று அல்லது நாளைக்கு வந்து பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாஸ் ஆகிருக்கு. 13 பாஸ் ஆகிருக்கு,
15 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 17 பாஸ் ஆகிருக்கு. ஸோ 18 அல்லது 19, 421 அல்லது 550 அப்படிங்கிற இந்த 2 நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். 550, 421 இன்னைக்கு அல்லது நாளைக்கு இந்த 2 நம்பரில் எனி ஒன் நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஆல்ரெடி 124 பாஸ் ஆகிருக்கு. அது 421 பாக்ஸில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னா 550 டபுள்ஸில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இன்று அல்லது நாளை. இந்த 2 நம்பர் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6-9 பாஸ் ஆகிருக்கு இன்னைக்கு. அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா 50 இருக்கு. 50 இருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 6-5-6, 6-5-6 ரிசல்ட்டு 6-9-6. அதனால் 69, 50 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஏபியில் 50 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா பவர் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 6-9-6, 6ஓட பவர் கண்டிப்பாக 1. எகைன் 6 இருக்கு, பவர் 1. 9ஓட பவர் 5. ஆல்ரெடி 114 அப்படிங்கிறது ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. 115 அப்படிங்கிறது பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 1, 5 இல்லை 1, 0 பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 6ஓட பவர் 1 இல்லை 0, 5 அல்லது 9. 9க்கும் சேம் அதே நம்பர் தான், 5, 6, 0, 1. 6க்கு அதே நம்பர் தான், 1, 0, 5, 9. கண்டிப்பாக இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ அதுதான் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். 1 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 1 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லை 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ 1 வந்துச்சு அப்படின்னா இதோட ஏதாவது ஒரு நம்பர் சேர்ந்து வரும், அதோட 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ் ஆல்ரெடி கொடுத்த பாக்ஸ் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6-9, 8-2, 2-8 அப்படிங்கிற நம்பர் 4-6 எல்லாமே பாஸ் ஆகிருக்கு. அதனால எகைன் இந்த நம்பர் பாருங்கள், 1 வந்துச்சு அப்படின்னா 1 பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வரலாம். இல்லை அப்படின்னா என்னோட சாய்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர் நல்லா பார்த்துக்கோங்க. இன்னைக்கு அல்லது நாளைக்கு கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். 18 அல்லது 81, 8 வந்துச்சு அப்படின்னா 9 வந்திருக்கு, 8 வந்துச்சு அப்படின்னா 18 அல்லது 81. 9 வந்ததுனால 5 வந்துச்சுன்னா 15 அல்லது 51. 0 வந்துச்சு அப்படின்னா 10 அல்லது 01. 7 வந்துச்சுன்னா 17 அல்லது 71. இந்த 4 நம்பர் தான். 1 எல்லாத்துலேயும் 1 கொடுத்துருக்கேன். 15, 10, 17, 18 அப்படிங்கிற நம்பர். அது இல்லாமல் ட்ரிபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ட்ரிபிள்ஸ் ஆல்ரெடி ட்ரிபிள்ஸ் வந்திருக்கு. எகைன் ட்ரிபிள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். அது மாதிரி வந்துச்சுன்னா 444 அப்படிங்கிறது ஒரு நாள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 444 அப்படிங்கிறது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ட்ரிபிள்ஸ் வந்துச்சுன்னா 666, 000, 111, 999, 555 அப்படிங்கிறது இதோட பவர் நம்பர்ஸ் தான். பவர் நம்பர்ஸ் ட்ரிபிள்ஸ் வந்துச்சுன்னா இது மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த 1 பேஸ் பண்ணி 4 நம்பர்ஸ் பாருங்கள். 15, 10, 17, 18 அப்படிங்கிற 4 நம்பர் அதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சி போர்டில் 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சி போர்டில் 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மாதிரி 5 வந்துச்சு அப்படின்னா 665 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். எகைன் ஏ போர்டில் 6 வந்துச்சு அப்படின்னா 665 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். எகைன் 6 வந்துச்சுன்னா எகைன் 6 வந்துச்சுன்னா 665 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். ஏன்னா 696, 5க்கு பதிலாக 9 வந்துச்சுன்னா 6, 5, 6 அப்படியே இருந்துச்சுன்னா 6ஓட பவர் வந்துச்சுன்னா 1, 5, இல்லை அப்படியே வந்துச்சு அப்படின்னா 655 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். அதனால் 655 அல்லது 665.
சி போர்டில் 5 வந்துச்சுன்னா 665 அல்லது 655 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக பாருங்கள், பார்த்து நம்பர்ஸ் எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்கிற பிளேயர்ஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.